விளாக்ன்னு டெய்லியும் போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் டைம மட்டும் மெயின்டெயின் பண்றதே இல்ல. இருந்தாலும் பரவால்ல. நைட் 12 மணிக்குள்ளயாவது இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டே தீருவேன்னு. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா, இத எடுத்து வச்சுட்டு, அத எடிட் பண்றக்கே நேரமாகுது. ஏன்னா, கிட்டத்தட்ட 30 நிமிஷம் ஆயிருந்த வீடியோவ 1 1/2 நிமிஷத்துக்கு எப்படி கொண்டு வரது? எப்படியெல்லாம் கஷ்டப்படுறோம்னு பாருங்க மக்களே. அப்படியே ஒரு 2, 3 லைக்க போட்டுவுட்டு, அப்படியே ஒரு 4, 5 பேத்துக்கு நீங்க ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா தான், இவ்ளோ எஃபோர்ட் போடுற எங்களுக்கு நேஷனல் அவார்டே கிடைச்ச மாரி இருக்கும். வேலையெல்லாம் செஞ்சேன்னா, அத வீடியோ எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் குடுக்கறக்கு மட்டுமே நேரமாகுது. இத வேற அங்கங்க ஸ்டாண்ட் வச்சு வீடியோ எடுக்கிறது அத விட ஒரு கொடுமை. இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் அவங்கவங்க வீட்ல வந்து "நீ வீட்ல சும்மா தானே இருக்க" அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா என் வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. என் வீடியோவ ஷேரே பண்ண வேணாம். ஆளுக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு, என்ன மாரி வேலை செய்யறத வீடியோ எடுத்து அவங்க வீட்ல இருக்கிறவங்க கிட்ட காமிங்க. அந்த காலத்துல நாங்க 10 குழந்தைய வளர்த்துனோம்பாங்க. இருக்கிற 2 குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, அதுக்கப்புறம் இருக்கிற வேலைய செய்யறத வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லவே முடியறதில்ல மக்களே. ஆனா உங்களுக்கு எல்லாத்துக்குமே இதே வேலை தான். நான் மட்டும் அதிசயமா வேலை செய்யறதில்ல. குழந்தைகள எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு மேட் எல்லாம் ஊற வச்சிருந்தேன். ஏன்னா மேட் துவைச்சு கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கிட்ட ஆச்சு. அதையெல்லாம் துவைச்சு ஃபர்ஸ்ட் காய போட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி துவைச்சு போட்ட துணியெல்லாம் எடுத்து வெயில்ல போட்டு, நேத்து துவைச்சு போட்ட துணியெல்லாம் எடுத்து வெயில்ல கொஞ்சம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் இன்னைக்கு துணியெல்லாம் துவைச்சு காய போட்டுருந்தேன். இது வேலை என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல தானே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எத்தன வேலை பெண்களுக்கு இருக்குங்கிறது மத்தவங்களுக்கு